பார்த்தோம், தந்தையை காணவில்லை. என்னுடைய தங்கை குணவதி அம்மனாயத்துக்கு வரும்பொழுது கொண்டு வந்து பூஜை தட்டாச்சு. தனிமையில் இருக்கிறது என்றால் என் தங்கச்சி ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கும். தங்கா அண்ணா இந்த பாதி முகத்தில் பிடிக்கப்பட்ட எடுத்து முடிக்கிறாயே, அப்படி நாட்டு நம்ம தவறு செய்து அண்ணா, ஒரு பெண்ணிற்கு முக்கியமானது என்ன அண்ணா? இந்த உலகத்தில் பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், உண்மையான சுகம் இருக்கலாம், ஒரு பெண்ணுக்கு தேவையானது கற்பு தான். அந்த கற்பை அவரிடம் பறிவிடுத்து விட்டார். போனதம்மா உன் வாழ்விலே தங்கா தங்கா. நல்லதொரு ஆடவரை பார்த்து திருமணத்தை முடித்து என்னுடைய தங்கை இல்லற வாழ்க்கையில் கட்டுப்பட்டு வாழ்வாள் என்று மனதில் மனக்கோட்டைகள் கட்டி வைத்திருந்தேன். என்னுடைய மனக்கோட்டைகள் அமிழ்ந்து மண்மேடாக மாறிவிட்டது. அதுதான் நினைப்பது ஒன்று. மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தாள். மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்துவிடும். மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று
கொடுக்க எதுவும் இல்லையே குழப்பம் முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை மறந்ததடா மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று அப்படி என்றால் உன் கட்டகிழ்த்த கயவன், உன் கட்டகிழ்த்த கொடியவன் யார்? உன் தங்கச்சி, உன் அண்ணன். வீட்டில் கூறிய வார்த்தை பிரகாரம் அம்மனாலே வந்தேன். அம்மனாலே வந்து அம்மனை வழிபட்டு விட்டு வீடு திரும்பி வரும் பொழுது இந்நாட்டு தளபதி ஓடி வந்து என்னை வழிபடித்தார். வழிபடித்து என்னை கட்டி எடுக்க வேண்டும், முத்தம் கொடுக்க வேண்டும் இடத்தில் தவறாக பேசினேன் அண்ணா. நான் மறுத்தேன் அண்ணா. இந்நாட்டு தளபதி ரத்தக்கண்ணன் தான் என்னை கற்பழித்து விட்டார் அண்ணா. உன் கட்டகிழ்த்த கயவன், உன் கட்டகிழ்த்த கொடியவன் நாட்டு தளபதி ரத்தக்கண்ணா. ஏழையாக பிறந்தவன் நான், கோழையாக பிறக்கவில்லை. நாம் இருவரும் என்ன செய்ய முடியும்? எங்கே செல்ல வேண்டும் தெரியுமா? நாட்டு மன்னரை சந்தித்து நடந்த உண்மையெல்லாம் எடுத்து கூறி உனக்காக நீதி கேட்போம். நீதி கிடைத்தால் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்வோம். அப்படி நீதி கிடைக்கவில்லை என்றால் அதே நீதிமன்றத்தில் இருவர் உயிரை மாற்றிக் கொள்ளலாம். புறப்படும் நீதிமன்றம். மனைவி பட்டம் நிறுவனரை விழாக்குளமாக கொண்டாட வேண்டும். ஆமாம், என் நாட்டில் சென்ற தளபதியான காரியமில்லையே. தளபதியாரே, விருத்த பிரகாரம் உற்சா உறவினர் மன்னருக்கு அழைப்பு கொடுத்து விட்டாச்சு. எனக்கு நீதி வேண்டும், எனக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டுமா? ஆமா, நீ யார், எந்த நாடு, உன் பேர் என்ன, என்ன நீதி வேண்டும்? இதே மணிமண்டலத்தை சேர்ந்தவன், சாதாரண ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய பெயர் கலைச்செல்வன். எனக்கு இருப்பது ஒரே தங்கை, அவள் பெயர் குணவதி. வாரம் வாரம் நம்முடைய நாட்டின் எல்லை பகுதியில் அம்மனாலயத்திற்கு செல்வது வரைக்கும் அம்மனை வழிபட்டு விட்டு என்னுடைய தங்கை வீடு வரும்பொழுது ஒரு கொடியவன் என் தங்கையின் கற்பை எடுத்து விட்டான். உன் தங்கையின் கற்பு கெடுத்து விட்டானா? கெடுத்தவன் யார்? அவன் எங்கிருக்கின்றான்? அவன் பேர் என்ன? யார் அவன்? இதே நீதிமன்றத்தில் இருக்கின்றான். நல்லவன் நல்லவனுக்கு வாங்கி கொண்டிருக்கின்றாயே இந்நாட்டு தளபதி. நிறுத்து. உன்னை பார்த்தால் நன்றாக தெரிகிறது. இந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் அப்ப தலையில உண்டு இருக்கும். தளபதி யார் தெரியுமா? நல்லவர், நேர்மையானவர், நாட்டு நன்மை செய்வவர். ஆமா, தங்கை கற்பு உடுக்கின்ற பாதிப்பு பெண் அங்கு இருக்கு. சொல்வது ஐயா, என் அண்ணன் விட்ட வார்த்தை அனைத்துமே உண்மைதான் ஐயா. கற்பிணி கழிக்கலாமா? அது நம்புறீங்களா நீங்க? நம்ப வேண்டும். இது வரைக்கும் தளபதியா இருக்கு. தவறு ஏதாவது செஞ்சிருக்கேன் அப்படி அவ சொல்வதை நீ நம்புறீங்க? சரி, அவளை நான் தான் கெடுத்தேன் என்பதற்கு சாட்சி சாட்சி மாமா. இது வரைக்கும் அம்மா இல்லை, தளபதியார் தான் கெடுத்தவருக்கு நானே சாட்சி மாமா. குளிக்க நனைஞ்சு வருக முக்காடு போட்டு பிரயோஜனம் கிடையாது. நான் தான் கெடுத்தேன். தகுந்த சாட்சி மூலமா நிரூபணமாய் வச்சு நாம யார்? ஆம்பளைங்க சேரு இருக்கிறது கால வைக்கலாம், தண்ணி இருக்கிறது கால கழுவி. இப்படி போது அவளை தொட்டுட்டேன், கெட்டுட்டா. அதுக்காக 5000 10,000 கொடுத்தா என்ன போட்டி கடை வச்சு போச்சு போறான். நிறுத்திக்க 5000 10,000 கொடுத்தா போட்டி கடை வச்சு போயிச்சுக்கணுமா? நான் 50,000 தரேன். அங்க உட்கா தங்கச்சி யாருன்னா தான் இட்டு வந்து இது நீதிமன்றமா இல்ல தீர்க்க மன்றமா? அப்பாவி பெண்ணுக்கு நீதி கிடைக்கலையே. அந்த பெண்ணை கற்பது உனக்கு 7 ஆண்டு காலம் சிறந்த இந்நாட்டு தளபதி ரத்தக்கண்ணன் என் தங்கையின் கற்பை கிழித்து விட்டார். ஒரே ஒரு காலத்திற்காக 7 ஆண்டு சிறையில் 7 ஆண்டு கழித்து மீண்டும் வருவார். வேறு ஒரு பெண்ணின் கற்பை கிடைக்கும் அவனுக்கு என்ன நிச்சயம் இருக்கிறது? என் தங்கைக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும். அந்த கொடிய பாவிக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். சரியான தீர்ப்பாக இருக்க கிடைச்சமா? தங்கைக்கு வாழ்வு கொடுக்கணுமா? தண்டனை கிடைக்கணுமா? இருவருக்கும் தீர்மானம்.